தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/6/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்கு புக முடியாது என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நாம் மிகுந்த பரிசுத்தமாக வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் நம்முடன் இருக்கின்றார் என்பதை பிறருக்கு நிரூபிக்க வேண்டும். இப்படி நாம் கர்த்தருக்குள் மிகவும் நெருங்கி கொண்டு பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் அதாவது திருச்சட்டத்தை போதிக்கிறவர்கள் பரிசேயர் சதுசேயர், இப்படி கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்றோம் என்று ஆலயத்தில் பிரசங்கிக்கிற அந்த அவர்களுடைய நீதியை விட உங்கள் நீதி மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும். அவர்கள் கடமைக்காக பணத்திற்காக தனக்கு எனது வேலையை செய்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அப்படி அல்ல, உண்மையாக என்னை பிரியப்படுத்த வேண்டும், எனக்கு பிரியமாய் வாழ வேண்டும், என்னுடைய பரிசுத்த ஜாதியாக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? ஆகவே நீங்கள் அவர்களை பார்த்து அவர்கள் இப்படித்தானே வாழ்கின்றார்கள், நாம் இப்படி வாழ்ந்தால் என்ன என்று நினைக்காமல் அவர்களை விட பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நம்மிடம் கூறுகின்றார். பிரியமானவர்களே, எவ்வளவு அன்பு பார்த்தீர்களா? அவருக்கு என்று ஊழியம் செய்கின்ற அந்த ஊழியக்காரர்கள், அந்த பரிசேயர், அந்த வேதபாரகர்கள், அவர்களுடைய நீதியை காட்டிலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடம் கேட்கின்றார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இன்னும் பரிசுத்தமாய் வாழ்ந்து எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் வேதனைப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய தூதர் எப்பவும் நம்முடன் இருக்கின்ற அந்த தூதர் மனம் வருத்தப்படாத அளவிற்கு பரிசுத்தமாக வாழ்வோம். அப்பொழுது கர்த்தர் மகிழ்ந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் அளவில்லாமல் அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா உம்மையிடம் மிகவும் பரிசுத்தமாக வாழ வேண்டும், உமக்கு சொந்த ஜாதியாக நாங்கள் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற எங்களை பார்த்து நீர் கூறுகின்றீர். அந்த பரிசேயர் சதிசேயர், அது மட்டுமல்லாமல் வேதபாரகர், இப்படி காசுக்காக எனக்கு ஊழியம் செய்கின்ற அவர்களுடைய நீதியை காட்டிலும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிறோம் எனக்கு சொந்தமான, அதாவது உமக்கு சொந்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய நாங்கள் அவர்களை விட பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று எங்களிடம் நீர் விரும்பிய இந்த காரியத்திற்காக நன்றி கூறுகின்றோம். அப்பா, நாங்கள் இன்றிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் அவர்களை பார்த்து அவர்கள் இப்படி வாழ்கின்றார்களே, நாம் வாழ்ந்தால் என்ன என்று நினைத்து விடாமல் அவர்கள் எல்லாரையும் விட மிகவும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து விட்டோம். அதே போல பரிசுத்தவானாக வாழ, பரிசுத்தமாய் வாழ நாங்கள் முயற்சி செய்வோம். நீர் எங்களை மிகுந்த பரிசுத்தவானாக மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.